வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்க கிருஷ்ணன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை பொறுத்தளவுல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நீங்க விருப்பப்பட்டால் இந்த லைசன்ஸ் ப்ராசஸ் நீங்க செய்து கொள்ளலாம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை நீங்க என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் அதாவது அப்டேஷன் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்ங்கிறது பர்மனன்ட். நீங்க இதுல ஏதாவது மாற்றங்கள் தேவைப்பட்டால் அதற்கான மாற்றங்களுக்கான விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் செய்து நீங்கள் அது மாற்றங்கள் செய்து புது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் காப்பி, லைசன்ஸ் நம்பர் மாறாது, ஆனால் மாற்றங்கள் டேட்டா பேஸ்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிஜிஎஃப்டி டேட்டா பேஸ்ல மாறிடும். புது லைசன்ஸ் காப்பி நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். சோ இந்த வீடியோல என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை பொறுத்தளவுல பார்க்கலாம். பல பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எப்பயோ எடுத்திருப்பாங்க, பிசினஸே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த லைசன்ஸ் அதே பழைய அட்ரஸ், பழைய போன் நம்பர், இமெயில் ஐடி, பல பேர் மொபைல் நம்பரை விட்டுருப்பாங்க, இமெயில் ஐடி கூட மறந்துருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் லாப்ஸ் ஆகி பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி கூட போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் செய்திருப்பாங்க. புதுசா இப்ப பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த லைசன்ஸை அப்படியே ரிவைஸ் பண்ணணும், புதுப்பிக்கணும், அதை அப்டேட் பண்ணி புது லைவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை பொறுத்தளவுல நீங்க கம்பெனி நேம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜிஎஸ்டில சொன்ன மாதிரி பேனோட டேட்டா பேஸ் மாற்றிக்கொள்ளலாம். பேனோட டேட்டா பேஸ் நேம், பேனோட நேம் நம்ம ஜிஎஸ்டில மாத்திருக்கோம் அப்படின்னா அதற்கான எவிடன்ஸ் கொடுத்து நம்ம டேட்டா பேஸ்ல உள்ளபடி நம்ம மாற்றிக்கொள்ளலாம். பேன் நம்பரை மாற்ற முடியாது. அந்த பேன் நம்பரை எடுத்துட்டு வேற ஒரு பேன் நம்பர் போட முடியாது. சோ இந்த விஷயங்கள் மட்டும் கட்டாயம் பண்ணவே முடியாது. எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பொறுத்தளவுல எந்த விதமான பேனோட விஷயங்களை மாற்ற முடியாது. வேற ஏதாவது புதுசா எடுக்கணும்னா புதுசா தான் நம்ம எடுக்கணும். ஓகே. சோ இப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை பொறுத்தளவுல ஒரு பேனுக்கு ஒரு பேன் நம்பருக்கு ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் தான். இரண்டாவது மூன்றாவது அப்படி எடுக்கவே முடியாது. அந்த ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் தான் நீங்க எல்லா விதமான சேஞ்சஸ் அப்டேஷன் கொடுத்து கொள்ள முடியும். ஓகே. சோ அப்ப பேன் நம்பரை மாற்ற முடியாது. பேனோட டேட்டாபேஸ் நேமை மாற்றிக்கொள்ளலாம். இரண்டாவது கம்பெனி நேம். கம்பெனி நேமை மாற்ற போறோம் அப்படின்னா மாற்றிக்கொள்ளலாம். அது நம்ம ஏற்கனவே நம்ம ஜிஎஸ்டில மாற்றங்கள் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த டாக்குமெண்ட் இதுல அப்லோட் பண்ணணும். சோ கம்பெனி நேம மாத்துறதா இருந்தால் ஜிஎஸ்டி மாத்திருக்கணும், உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாத்திருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டை இதுல நம்ம அப்லோட் செய்து கம்பெனி நேம மாற்றிக்கொள்ளலாம். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கு ஓடிபி கன்ஃபர்மேஷன் வரும். நம்ம புது இமெயில் நம்ம இப்ப கரெக்டா லைவா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் நம்ம அதுல மாற்றி ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் செய்து மாற்றிக்கொள்ளலாம். டேட்டா பேஸ்லயும் மாறிவிடும். மூன்றாவது கம்பெனியோட அட்ரஸ். சோ இந்த கம்பெனியோட அட்ரஸுக்கு ஃபிம் அட்ரஸுக்கு என்ன ப்ரூஃப் கொடுத்திருக்கீங்க, அதுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இபி பில், நீங்க ஜிஎஸ்டில என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அதை நீங்க இதுல அப்படியே கொடுக்கணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இதுல அப்படியே கொடுக்கணும். சோ எவிடன்ஸ் கட்டாயமாக சரியான முறையில தவறு இல்லாம கொடுக்கணும். சோ கம்பெனியோட அட்ரஸை மாற்றிக்கொள்ளலாம். உங்க ரெசிடென்சியல் அட்ரஸை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து பேங்க் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, கரண்ட் அக்கவுண்ட் டீடைல்ஸ் செக்லீஃப் கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க பேங்க் அக்கவுண்ட் க்ளோஸ், வேற ஏற்கனவே எடுத்தது க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா புது கரண்ட் அக்கவுண்ட் நீங்க ஏற்கனவே மாடிஃபிகேஷன் பண்ண ஜிஎஸ்டியை வச்சு புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேன்சல் செக்லீஃபை நீங்க கொடுத்துக்கலாம், அல்லது பேங்கர் லெட்டர் கொடுத்து நம்ம பேங்க் அக்கவுண்ட் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் செக்டர். அதை இம்போர்ட் பண்றதா இருந்தா இம்போர்ட்டுக்கான ப்ராடக்ட் செக்டரை மாத்திக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்றதா எக்ஸ்போர்ட்டுக்கான குட்ஸ் நீங்க என்னென்ன செக்டர் கொடுத்தீங்களோ அதையும் மாற்றிக்கொள்ளலாம். சோ இவ்வளவு சேஞ்சஸ் நீங்க செய்து கொள்ளலாம். சோ இவ்வளவு சேஞ்ச் நீங்க இதைத்தான் நம்மளுடைய கவர்மெண்ட் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும், ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதங்கள் நமக்கு அவகாசம் கொடுக்குறாங்க.
உங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை அப்டேஷன் செய்து கொள்வதற்காக. பழைய விஷயங்கள் கொடுத்து ஏதாவது மாற்றங்கள் செய்திருந்தால் மாற்றங்களுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்து அப்டேட் செய்து புது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் காப்பியை வந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஃபைல் அமெண்ட்மெண்ட் கொடுத்து புது லைசன்ஸ் காப்பி டவுன்லோட் பண்ணலாம். நீங்க அதுல லைசன்ஸ் நம்பர் மாறாது. சோ லைசன்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்ல ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் நீங்க செய்ய வேண்டியதா இருந்தால் கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். அதற்கு வருடம் ஏப்ரல் டு ஜூன், ஏப்ரல் மே ஜூன் 3 மாதங்களுக்குள்ள நீங்க அதை செய்து கொள்ளணும். அப்படி செய்து கொள்ளல, எதுவுமே மாற்றங்கள் இல்ல, எடுத்த லைசன்ஸ் அப்படியே இருக்கு, எல்லாமே லைவ்ல தான் இருக்கு அப்படின்னா, மாற்றங்கள் எதுவுமே இல்லாட்டா கூட நீங்க அப்டேஷன் கொடுத்து அதை ஃபைலிங் சைன் பண்ணி அதை ஃபைல் பண்ணிடணும். ஃபைல் பண்ணீங்கன்னா புது லைசன்ஸ் காப்பி டவுன்லோட் ஆயிடும். அப்படி ஃபைல் பண்ணல அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை பொறுத்தளவுல ஏப்ரல் இருந்து மே ஜூன் 3 மாதங்களுக்கு ஜூன் 30க்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை 1ல இருந்து உங்க அக்கவுண்ட் வந்து அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் டீஆக்டிவேஷன் செய்யப்படும். டிஜிஎஃப்டில இருந்து உங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. செயல்படவில்லை அப்படின்ட்டு பண்ணிடுவாங்க. அதுக்காக ரிஜெக்ஷன் அப்படிலாம் கிடையாது, செயல்படவில்லை அப்படின்னு பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்போது அந்த மாற்றங்கள் நீங்க அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க அதை அப்டேட் செய்யறீங்களோ உங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் ஆக்டிவேஷன் செய்யப்படும். சோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கேன்சல்லாம் ஆகாது, டீஆக்டிவேஷன் ஆகும். நீங்க மாற்றங்களை அப்டேட் பண்ணக்கூடிய அந்த டியூரேஷன் பீரியட்ல நீங்க பண்ணல அப்படின்னா அடுத்த மறுநாள் வந்து டீஆக்டிவேட் போயிடும். நீங்க மறுபடியும் நீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அப்டேட் செய்து ஆக்டிவேஷன் செய்து கொள்ள வேண்டும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லயும் மாற்றங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால், நான் அக்கௌண்ட் நம்பரை மாத்துறேன், கம்பெனி நேமை மாத்துறேன், அட்ரஸை மாத்த போறேன், இது மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி புது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் காப்பி டவுன்லோட் செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். ஓகே, எந்த விதமான சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்க செய்து கொள்ளலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.